1000 தான் அமெரிக்கா. எனக்கு நீங்க வரிய கூட போடுறீங்களா? உங்களுக்கு நான் கூட போடுறேன். என்ன தப்பு? அப்படின்னு சொன்னாலும், அது உண்மை கிடையாது. எதார்த்தமான உண்மை என்ன அப்டின்னா, ஒவ்வொரு நாட்டிலயும் அமெரிக்காவுக்கு எதிரா வர்த்தக பஞ்சாயத்து இருக்கு. அந்த வர்த்தக பஞ்சாயத்து அப்படிங்கிறது ஒண்ணும் பெரிய விஷயம் கிடையாது. அமெரிக்காவுக்கு மட்டும் ஃபேவரா இருந்தா பஞ்சாயத்து கிடையாது. அமெரிக்காவுக்கு ஃபேவரா இல்ல. அந்தந்த நாடுகளுக்கு ஃபேவரா இருந்தா, அது வர்த்தக பஞ்சாயத்து அப்படின்னு மாறி போயிரும். இது என்னடா போங்காட்டமா இருக்கு அப்படின்னு கேட்டா, இல்ல இல்ல இதுதான் கரெக்ட்டான ஆட்டம் அப்படின்னு அடம் பிடிக்கிறது தான் அமெரிக்காவோட குணம். அடமெல்லாம் பிடிக்க வேணாம். சண்டைக்கு கிளம்பி போவோம் அப்படிங்கிறது தான் ட்ரம்ப்போட குணம். அதனால தான் ட்ரேட் வார் அப்படிங்கிறது ஒட்டுமொத்த உலகத்திலயும் ஒரே நேரத்துல கொளுத்தி வச்சிருக்காய்ங்க. நம்ம இதுல 3 இடங்கள மட்டும் பார்ப்போம். இந்தியா, சீனா, ஐரோப்பா. இந்தியாவ பொறுத்தவரையும் இந்தியா அடிக்கவும் போறதில்ல, கால்ல விழுக போறதும் கிடையாது. நம்ம நீட்டா பேச்சுவார்த்தைக்கு நீயா வந்தா நான் பேச தயார். பேசுவோம், பேசுவோம்லாம் ஓடி வந்து கெஞ்ச போறது கிடையாது. அதுக்கு பதிலா உனக்கு விக்கிறத பூரா நான் ரஷ்யாவுக்கு மாத்துறேன். அதாவது வேற பையர பிடிக்கிறேன். ரஷ்யா மட்டும் கிடையாது. பிரிக்ஸ்ல இருக்கிறவன டார்கெட் பண்ணி போறேன். பிரிக்ஸ்ல டார்கெட் பண்ணி போம்போது ஒட்டு மொத்தமா ஏறக்குறைய நல்லாவே இன்னும் வளம் கொழிக்கலாம். என்ன அந்த இடத்துல சீனா டிஸ்டர்பா இருக்கும். அத டேலி பண்ணி போயிட்டோம் அப்டின்னா, பெரிய அளவு நம்ம ஜம்முன்னு வண்டி ஓட்டிர்லாம் அப்படிங்கிற அந்த தியரிய நோக்கி போறோம். அப்படி மெல்ல அந்த தியரிய நோக்கி போம்போது, நல்லா 4 சப்பு சப்புன்னு விட்டா எப்படி இருக்கும்? அப்படியும் சம்பவம் பண்ணி விட்டோம். காரணம் என்ன அப்டின்னா, "டேய் ரஷ்ய ஆயில் வாங்குறது உனக்கு குத்தமா நீ சொல்ற. அத சொல்ற தகுதியும் உனக்கு கிடையாது. ரஷ்ய ஆயில் உண்மையும் கிடையாது. இருந்தாலும் பரவால்ல, உன் ஸ்டைலுக்கே நான் வரேன். ரஷ்ய ஆயிலுக்கு ஃபிக்ஸடா ஒரு பிரைஸ நாங்க வைக்கிறோம்." அப்படின்னு சொல்லி வைக்கிறீங்களே, அப்ப ரஷ்ய ஆயில் வாங்குனா மட்டும் அது என்ன உக்ரைன் ஆயிலா மாறிருமாடா? அப்படின்னு சொல்லி பெரிய விஷயத்த களத்துல இறக்கி விட்டோம். ஆமா உண்மை. கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி ரஷ்யா ஆயிலுக்கு பிரைஸ் கேப் போட போறேன் அப்படின்னாய்ங்க. ரஷ்யா நீ ஹெல்மெட்டே போடு, உன் தலைய எடுத்துருவேன் பாத்துக்கன்னுச்சு. இப்ப இந்தியா என்னடா அப்படின்னா, அப்படி பிரைஸ் கேப்ல ரஷ்ய ஆயில் வாங்கினா மட்டும் அது உக்ரைன் ஆயிலா மாறிருமா? இதுக்கு நீ சொல்றா பாப்போம் அப்படின்னு சொல்லி இன்னொரு விஷயத்தையும் கிளப்பி விட்டோம். இது பத்தாது, இதுக்கே அமெரிக்கா எங்கிட்டு உட்கார்ந்து அழுகுறதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்காய்ங்க. பரவால்ல நீ அழுகவே வேண்டாம். இந்த விவகாரத்த முடிச்சுக்க. இல்லைன்னா தொலைச்சு புடுவேங்கிற மாரி அடுத்த விஷயம். நாங்க ரஷ்ய ஆயில வாங்குறோம். அதுக்கப்புறம் அத ரிஃபைன் பண்றோம். அத தூக்கி விக்கிறோம். நீ ஏன்டா வாங்குற? வெட்டி பயலே! உன்னைய எதுவும் நாங்க கழுத்துல கத்தி வச்சோமா? இல்ல டாரிஃப் வரணும் பயமுறுத்துனோமா? ஒண்ணுமே இல்லையே! நீ எதுக்கு வாங்குற? வாங்காம போயிர வேண்டியது தானே! உனக்கு தான் ரஷ்யான்னா குத்தமாச்சே! ஆகாதே! அப்படின்னு சொல்லி அடுத்த விஷயத்தையும் கிளப்பி விட்டோம். இப்ப முடிஞ்சா ஒட்டுமொத்த ஜோலியையும் முடிக்கிறோம். இதே மாரி எல்லா பையனும் இதே எடுத்துட்டா அவன் அவன் ஸ்டைல்ல கிளம்பி போவான். இது அமெரிக்காவுக்கு ஆபத்து. அமெரிக்கா முடிச்சுக்கிட்டா அமெரிக்காவுக்கு நல்லது. அடுத்த விவகாரம் அப்படிங்கிறது சீனா தான். சீனாவ பொறுத்தவரையும் ஜெயிக்கிறான் அப்படின்னா நமக்கு ஒண்ணும் பெரிய சந்தோஷம் கிடையாது. அமெரிக்காவுக்கு எதிரா அவன் அடிபட்டு ஒளிஞ்சு போணும் அப்படிங்கிறது தான் நம்ம எண்ண ஓட்டம். அது நல்ல பிரகாசமா இருந்துச்சு. முட்டாள் ட்ரம்ப் பண்ண வேலை, அவன மட்டும் ஃபோக்கஸ் பண்ணாம ஒட்டுமொத்த உலகத்தையும் ஃபோக்கஸ் பண்றேன்னு கிளம்பி போயி, இப்ப அவன் அதுல குளிர்காய ஆரம்பிச்சுட்டான். எந்த அளவுக்கு அப்டின்னா, நம்ம எப்பயுமே சொல்றதுதான். இந்தியா போடுற ரூட்டு படு ஸ்ட்ராங்கா இருக்கும். இல்ல, இல்ல நீ இந்திய பாசத்துல ஒளர்றேன்னு நம்ம ஆட்கள் சொன்னா கூட, அரசியல தள்ளி வச்சுட்டு எதார்த்தமான உண்மைய பார்த்தீங்கன்னா, ரூட்டு தெளிவா இருக்கும். காரணம் சீனா இப்ப அந்த விவகாரத்துல தான் தப்பிச்சு போய்க்கிட்டு இருக்கான். எந்த அளவுக்கு ஆஸ்திரேலியா நிலக்கரிய தட்டி விட்டப்ப இந்தியாவும், அமெரிக்காவும் கை குடுத்துச்சு. இந்தியா பையரா ஆஸ்திரேலியாவுக்கு மாறுச்சு. அமெரிக்கா பையரா மாறுச்சு. அமெரிக்கா ஒரு 4 பையர தூக்கிட்டு வந்து விட்டுச்சு. ஆட்டோமேட்டிக்கா சீனாவுக்கு அனுப்புன நிலக்கரி எல்லாம் ஒரு விஷயமே கிடையாது அப்படிங்கிற மாரி நிலைமைய ரொம்ப ஸ்மூத்தா மாத்தி கொண்டு போயாச்சு. அந்த அளவுக்கு கடுமை காட்டுற மாரி தான் இப்ப இந்தியாவோட ரூட்ட அப்படியே இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிருச்சு சீனா. இன்னும் சொல்லப்போனா சீனா பண்ணல. இந்தியாவோட ரூட்ட பிரிக்ஸ்ல இருக்கக்கூடிய பிரேசில் எடுக்குது. பிரேசில் எடுத்த ரூட்ட இன்னும் வைட் பண்ணுது சீனா. இதன் மூலியமாவே சீனாவுக்கு கணிசமான லாபம். அமெரிக்கா கிட்ட இருந்து தப்பிச்சாலே லாபம் தானே! பிரேசிலுக்கு கேட்கவே வேணாம். அமெரிக்காவை எதிர்த்து கொடிய பறக்க விட்டோம் அப்படிங்கிற மாரி ஆயிப்போச்சு. இத்தனைக்கும் கொள்ள விஷயத்துல ஆரம்பிக்கல. ஒத்த விஷயத்துல தான் ஆரம்பிச்சிருக்காய்ங்க. அதுக்கே தடுமாறுது அமெரிக்காவோட வர்த்தகம். அந்த ஒத்த விஷயம் அப்படிங்கிறது வெறும் சோயா பீன்ஸ் வர்த்தகத்த மட்டும் சீனாவுக்கு திருப்புறாங்க. எது பிரேசில்ல இருந்து சீனாவுக்கு ஏற்றுமதி ஆகுது. அமெரிக்கால இருந்து சீனாவுக்கு ஏற்றுமதி ஆகுது. முந்தி இது பூரா அப்படியே கணிசமான சதவீதம் பிரிச்சு ஸ்ப்ளிட் பண்ணி பையிங் ஆர்டர குடுத்துக்கிட்டு இருந்தாய்ங்க.
பச்சை சர்ற ரிலீஸ் பண்ணாங்க. இப்ப அப்படி கிடையாது. சுருக்கி, 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 சுருக்கி பிரேசில் மட்டும்தான். அப்போ அமெரிக்கா கிடையாதுங்கிற லெவலுக்கு மாறிப்போச்சு. இதனால எவ்வளவு இழப்பு அப்டின்னா, 4,00,000 கோடிக்கு மேல அமெரிக்காவுக்கு வருடந்தோறும் இழப்பு வரும் அப்டின்ட்டாய்ங்க. அமெரிக்காவுக்கு இழப்பு அப்டின்னா அமெரிக்கர்கள் கொந்தளிச்சுருவாய்ங்க. ஊர் பூரா நீ செய்ற சேட்ட, அதான் டிஃபென்ஸ் ரீதியா செய்ற சேட்டைக்கு அமெரிக்க படைகள் கிளம்பி போம்போது, மிகப்பெரிய அளவுல கண்டனங்கள தெரிவிப்பார்கள். போக்கூடாதும்பார்கள். காரணம் நம்மளோட கல்லாப்பெட்டி குறையுது அப்படின்னு அமெரிக்கால துடிப்பார்கள் எல்லாருமே. ஆனா அவன் ஜெயிச்சு வந்ததுக்கப்புறம் உற்சாக வெள்ளத்துல மிதக்க ஆரம்பிச்சுருவாய்ங்க. அதுக்கப்புறம் அங்கருந்து கனிம வளங்கள திருடிட்டு வர ஆரம்பிச்சதுக்கப்புறம், அடேங்கப்பா ஜோர்ன்னு எந்திரிச்சு நின்னு கை தட்டுவாய்ங்க. உத்து பார்த்தீங்கன்னா, இந்த அப்படியே யூனிஃபார்மா இந்த பேட்டர்ன் மாறாம நடக்கும். அப்பேற்பட்ட பயப்பிள்ளைகளுக்கு அக்ரிகல்ச்சர்ல இம்புட்டு தூரம் இழப்பு. டேய்! அதுவும் பிரேசில் பையன் தட்டி தூக்கிட்டு போயிட்டு இருக்கான் அப்படின்னா, ஃபுட்பால் மேட்ச் மாரி அப்படி வீரியமா பிச்சு எந்திரிச்சு கிளம்பி வந்துர மாட்டாய்ங்க. பிச்சு எந்திரிச்சு கிளம்பி வந்துட்டாய்ங்க. ட்ரம்புக்கு உச்சபட்ச பிரஷரு. எப்படி தீர்க்கறதுன்னே தெரியல. லூலாவ பொறுத்தவரையும் ஃபோன் போட்டாலும் எடுக்க போறதில்ல. நேர்ல வரேன்னாலும் கதவ தொறக்க போறதில்ல. அந்த அளவுக்கு அந்த ஆள் இறங்கி அடிச்சுக்கிட்டு இருக்காரு. சீனாவ பொறுத்தவரை கிளம்பி போனோம் அப்புட்ன்னா, ஒரு சைடு ரஷ்யா, இன்னொரு சைடு இந்தியா. 2 பேரும் இனிக்க இனிக்க வரவேற்றுருவோமா அப்படின்னு கேட்டா தெரியாது. ஏன்னா சீன விவகாரத்துல இந்திய அரசாங்கம் எப்பயுமே சீனாவுக்கு ஆதரவா ஸ்டாண்ட் எடுக்க போறது கிடையாது. ஏன் அப்புட்ன்னா, அது நமக்கு ஆபத்து தான். பார்த்து தான் எடுக்கணும். ஆனா எந்த லெவல் எடுப்பாய்ங்கன்னு தெரியாது. இப்ப சீனாவை எப்படி டேலி பண்றது? அடக்குறது. போச்சா, அடுத்த இடமும் போச்சு. அதுக்கு அடுத்த இடம் ரொம்ப சுவாரஸ்யம். என்ன அப்டின்னா, ஐரோப்பா கூட நடக்கக்கூடிய ட்ரேட் வார். அவன் தான் கூப்ட்டா குட்டி போட்ட பூனை மாரி பின்னாடியே வருவானே அப்டின்னு கேட்டா, அப்படி வர பயப்புள்ள அவங்க நாட்டு வர்த்தகத்த காப்பாத்தவும், அது மட்டும் கிடையாது. ஃபைவ் ஐஸ்ல உள்ள கொள்ள பயலுகளும் சரி, எல்லா பயலுகளுமே அமெரிக்காவோட டிஜிட்டல் சம்பாத்தியத்துக்கு ஏறக்குறைய உள்ளூர்ல டாக்ஸ கட்டுனது, நியூஸ் போட்டா அத நியூஸ் ஏஜென்சிகளுக்கு குடுக்கணும் அப்படின்னு டாரிஃப் போட்டது. இந்த மாரி பல விஷயங்கள் இருக்கு. இது பூராமே அமெரிக்காவோட வருமானம் தானே குறையுது. இத டேலி பண்ணி குடு. வர்த்தக யுத்தத்துல இருந்து உன்னைய ஃப்ரீ பண்ணி விடுறேன் அப்படிங்கிறது தான் அமெரிக்காவோட நிலைப்பாடு. இது எல்லாருக்கும் தெரியும். தெரிஞ்சதுன்னா பொது வெளியில பெருசா கிடையாது. ஆனா ஓரளவு இதான் ஐரோப்பா கூட இவன் மல்லு கட்டுறதுக்கு இதான் காரணம் அப்படின்னு தெரியும். இப்ப இது சம்பந்தப்பட்ட ஆர்டிக்கிள் எவன் பார்த்த வேலைன்னு தெரியல. இதுதான் நம்ம பிரச்சனை. காலையில நீ 2 இட்லி தான் சாப்பிட்டியா வயிறு வலிக்குதுன்னு, ஆமா சாமி இதுதான் பிரச்சனை. இத சரி பண்ணா சரியாயிரும். அப்படிங்கிற மாரி ஐரோப்பா முழுக்க இந்த விவகாரம் பத்திக்கிட்டு எரியுது. எவன் கிளப்பி விட்டான்னு தெரியல. சத்தியமா அன்னை அமெரிக்கா தனக்கு தானே கிளப்பியிருக்க மாட்டியா? ஐரோப்பிய தலைவர்கள் இந்த விவகாரத்த அப்படியே மூடுற திரை போல உட்கார்ந்து சாதிக்க தான் விரும்புவார்கள். அதனால அவர்களும் கிளப்பி விட்டுருக்க மாட்டார்கள். வேற யாரு கிளப்பி விட்டா? ரஷ்யாவா இருக்குமோ? வாய்ப்புகள் அதிகமா இருக்குன்னு பேசிக்கப்படுது. இப்ப இந்த கொந்தளிப்புல இருந்து அமெரிக்காவையும், ஐரோப்பா உறவுகளையும் அங்க ஐரோப்பா தலைவர்கள் காப்பாத்தணும். அப்ப ட்ரம்புக்கு ஏகபோக பிரஷர் குடுப்பார்கள். ட்ரம்ப் ஆரம்பிச்சது என்ன? இந்த வர்த்தகத்த காப்பாத்துறக்கு. இப்ப ட்ரம்ப் அந்த வர்த்தகத்தையும் மீறி சில விஷயங்கள விட்டுக் குடுக்க வேண்டியது வருமோ? அப்படிங்கிற சிக்கல் வருது. இதுக்கெல்லாம் அடிப்படையான காரணம் என்ன அப்டின்னா, எல்லாரு கூடயும் மோதக்கூடாது ஒரே நேரத்துல. இது ஊருக்கே அறிஞ்ச விஷயம். இந்தியா கூட மோதக்கூடாது. இது சர்வதேச அரசியல்ல எல்லாருக்கும் அறிஞ்ச விஷயம். அடுத்து இந்தியர்களுக்கு மட்டும் தெரிஞ்ச விஷயம். ஆசிம் முனிர தூக்கி சோறு ஊட்டுன நேரம், ஒட்டுமொத்தமா கெட்ட நேரமா ட்ரம்புக்கு ஆரம்பமாயிருச்சு அப்படிங்கிறது தான் எதார்த்தமான உண்மை.